எனக்கு தான் ஃப்ரீயாகவே டொமைன் ஹோஸ்டிங்லாம் கிடைக்குது, அப்புறம் ஏன் அதை காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக என்னோட கிளைண்ட்ஸ்லையும் நிறைய பேர் நம்ம ஃப்ரீ ஹோஸ்டிங் ஃப்ரீ டொமைனை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற பெரிய சிக்கல்கள் என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ மிஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ரீன்றது ஒரு ட்ராப். வெப்சைட் பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் அதில் எந்த விதமான ஃபீச்சர்ஸுமே இருக்காது. முதல் விஷயம், உங்களோட வெப்சைட்டை கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்காது. ஸோ SEO 0. ரெண்டாவது, மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீ சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்டொமைன் தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட பிராண்டிங்கில் உங்களால் டொமைனை வந்து எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் ரொம்ப ஆக்வர்டான விஷயம் என்னன்னா, எய்தர் அந்த சர்வரோட ஆடே ஓடும், அப்படி இல்லைன்னா வேற ஒருத்தரோட ஆட் வந்து உங்கள் வெப்சைட்டில் ரன் ஆகும். அது உங்கள் காம்படிட்டராக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஹோஸ்டிங் டொமைனுக்கு பெய்ட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செலவு கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். வருஷம் நீங்கள் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் தான் பே பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களோட பிராண்ட் நேமில் உங்களோட டொமைன் இருக்குது. முக்கியமாக உங்களோட வெப்சைட் ரொம்ப ஸ்பீடாக ஓப்பன் ஆகும். SEO ஆஸ்பெக்ட்ஸில் எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே அந்த சர்வரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரீ ஹோஸ்டிங் டொமைன் வச்சு பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய ட்ராப். அதில் போய் மாட்டிக்காதீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஃப்ரீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிடையாது. நீங்கள் கொடுக்குற காஸ்ட் வந்து உங்களோட டைம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒருவேளை உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா எனக்கு DM பண்ணுங்கள், நம்ம 2 பேரும் பேசலாம். ஃப்ரீயாக தான் வெப்சைட் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற ஃப்ரெண்டு உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுவோம், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.